அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுவதன் சிறப்புகளை பற்றி நாம் இன்று நோக்கலாம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எனக்கு முன்பாக குர்ஆனை ஓதுவீராக என என்னிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, உங்கள் முன் குர்ஆனை நான் ஓதுவதா? உங்களுக்குத்தானே அது இறக்கப்பட்டுள்ளது என்று கூறினேன். மற்றவர் ஓதி அதை நான் கேட்க விரும்புகின்றேன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்நிசா அத்தியாயத்தை அவர்கள் முன் ஓதினேன். நபியே, ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் சாட்சியாளரை நாம் கொண்டு வரும் போதும் அவர்களுக்கு உம்மை சாட்சியாக கொண்டு வரும் போதும் நிலைமை எப்படி இருக்கும்? 4வது அத்தியாயம் 41வது வசனம் என்ற வசனத்தை நான் அடைந்ததும் இப்போது அது போதும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் அவர்களை நோக்கினேன். அவர்களின் கண்கள் கண்ணீரை பொழிந்து கொண்டிருந்தன. இந்த ஹதீஸ் புகாரியில் 5050வது ஹதீஸாகவும் முஸ்லிமில் 800வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். அது போன்ற சொற்பொழிவை நான் ஒருபோதும் கேட்டதில்லை. அப்போது அவர்கள், நான் அறிந்ததை நீங்கள் அறிந்திருந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று கூறினார்கள். நபித்தோழர்கள் தங்களின் முகத்தை மூடிக்கொண்டார்கள். அவர்களுக்கிடையே அழுகையின் முனங்கல் சப்தம் கேட்டது. புகாரி 4621, முஸ்லிம் 2359. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் அச்சம் காரணமாக அழுகின்ற மனிதர் கறந்த பால் மடுவுக்குள் மீண்டும் நுழையும் வரை ஒருபோதும் நரகில் நுழையமாட்டார். அல்லாஹ்வின் வழியில் படிந்த புழுதியும் நரக புகையும் இணைந்திடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 1633. இது ஹசன் சஹீஹ் என திருமிதி இமாம் கூறுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 7 பேருக்கு தன் நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத அந்த மறுமை நாளில் தன் அர்ஷ் நிழலில் அல்லாஹ் நிழல் தருவான். நீதமான அரசன், அல்லாஹ்வை வணங்குவதில் ஈடுபடும் வாலிபர், பள்ளிவாசலில் தன் உள்ளத்தை பறிகொடுத்த மனிதர், அல்லாஹுவுக்காக பிரியம் கொண்டு அவனுக்காகவே ஒன்று சேர்ந்து அவனுக்காகவே பிரிந்தும் நிற்கின்ற இருவர், அழகும் குடும்ப பெருமையும் நிறைந்த பெண் விபச்சாரத்துக்கு அழைத்தும் நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன் என்று கூறும் நபர், தனது வலது கை செய்யும் செலவை இடது கைக்கு தெரியாமல் அதை மறைத்து கொண்டு தர்மம் செய்கின்ற ஒருவர், களப்பற்ற நிலையில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து இதனால் கண்களில் கண்ணீர் சிந்தும் ஒருவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 660வது ஹதீஸாகவும் முஸ்லிமில் 1031வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்துல்லா இப்னு ஷகீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் அழுததன் காரணமாக அவர்களின் வயிற்றிலிருந்து உலை கொதிக்கும் ஒளி போல் சப்தம் வந்தது. இது அபூதாவுதில் 904வது ஹதீஸாகவும் முஸ்லிமில் 324வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் வளர்ப்பு தாயார் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தது போல் அவர்களை நாமும் சந்திக்கச் செல்வோம் என்று கூறினார்கள். அவ்விருவரும் அவர்களிடம் வந்தபோது உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததை எண்ணி அழுதார்கள். அல்லாஹ்விடம் உள்ளவைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறந்தவைகளாகும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் தானே. பிறகு உங்களை அழத் தூண்டியது எது என்று இருவரும் கேட்டனர். அதற்கு உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடம் சிறந்தவை உண்டு என்பதை நான் அறியாமல் அழவில்லை. எனினும் இறை செய்தி வஹி வானத்திலிருந்து வருவது நின்றுவிட்டதே என்றுதான் அழுகின்றேன் என்று கூறினார்கள். இதனால் அழும் நிலைக்கு அவ்விருவரும் ஆளாகி அவர்களுடன் இருவரும் சேர்ந்து அழுதார்கள்.
இந்த ஹதீஸ் முஸ்லீமிலே 2454வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணம் நெருங்கிய வேளை, நோயின் வலி அதிகமான சமயம், தொழுகையை பற்றி அவர்களிடம் கூறப்பட்டது. மக்களுக்கு தொழ வைக்கும்படி அபூபக்கர் அவர்களிடம் கூறுங்கள் என்று கூறினார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மென்மையான மனிதர், அவர் குர்ஆன் ஓதினால் அழுகை அவரை மிகைக்கும் என்று கூறினார்கள். அபூபக்கர் அவர்களையே ஏவுங்கள், அவர் தொழ வைக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 682வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உங்கள் இடத்தில் நின்றால் அவரின் அழுகை சப்தத்தை தான் மக்களை கேட்கச் செய்வார் என்று மற்றொரு அறிவிப்பில் உள்ளது. இது புகாரியில் 679வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்ராஹிம் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், எனது தந்தை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் முன் உணவு வைக்கப்பட்டது. அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். அப்போது அவர்கள் பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்தவர்களாக, முஸ்ஆப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர் என்னை விட சிறந்தவர். அவர் மீது கஃனிடப்பட ஒரு போர்வையை தவிர வேறெதுவும் பெற்றுக்கொள்ளப்படவில்லை. சிறிய இந்த போர்வை மூலம் அவரது தலை மூடப்பட்டால் அவரது கால்கள் வெளியே தெரிந்தன. அதன் மூலம் அவரது கால்கள் மூடப்பட்டால் அவரின் தலை வெளியே தெரிந்தது. பின்னர் பிற்காலத்தில் உலகின் செல்வங்கள் எங்களுக்கு ஏராளமாக வழங்கப்பட்டுவிட்டன. எந்த அளவுக்கென்றால் எங்களின் நன்மையான அமல்களின் நற்கூலிகள் எல்லாம் முன்கூட்டியே எங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டனவோ, மறுமையில் எங்களுக்கு எதுவும் மீதி இருக்காதோ என நாங்கள் அஞ்சும் அளவுக்கு என்று கூறி அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். அவர்கள் முன் இருந்த உணவை சாப்பிடாமல் விட்டுவிட்டார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 1274வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸ்களின் மூலம் நாம் எதை புரிந்து கொள்ள முடிகின்றது? அல்லாஹ்வின் அச்சத்தால் அந்த சஹாபாக்கள் அனைவருமே அழுதிருக்கின்றார்கள். குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் இறை அச்சத்தின் காரணமாக அந்த சஹாபாக்களினுடைய கண்கள் கண்ணீரை வடித்திருக்கின்றது. இவ்வாறு எல்லா சந்தர்ப்பங்களிலுமே சஹாபாக்கள் இறை அச்சமுடையவர்களாகவும் இறைவனுக்கு அஞ்சி கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். இந்த தன்மை எங்களிடமும் ஏற்பட வேண்டும். இறையச்சத்தின் காரணமாக எல்லா நிலைகளிலுமே எங்களுடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் வடிய வேண்டும். இந்த தன்மையை தான் அல்லாஹ் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றான். நாளை மறுமையில் எங்களிடம் இந்த தன்மை இருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு நிறைய வெகுமதிகளை தர காத்திருக்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.